गाइस நான் தான் கன்னியாகுமரி கிரிக்கெட் ராஜு. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கேரளா வந்திருக்கோம். இண்டோர் டோர்னமெண்ட் 50,000 டோர்னமெண்ட், 50 இல்லை 55,000 டோர்னமெண்ட். ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து நம்ம வந்து இண்டோர் நைட் மேட்ச் எடுத்திருந்தோம். நம்ம வந்து செமிக்கு என்ட்ரு ஆகிட்டோம். இன்றைக்கி 11ஆம் தேதி ஆசஸ் சிட்டி பாய்ஸ் கூட தான் மேட்ச், செமிஃபைனல் மேட்ச் நம்ம நல்லா இருக்குங்க. ஓகே, சின்ன சின்ன கிளிப் இதெல்லாம் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் மேட்சஸ் வந்து பாருங்கள். செமிஃபைனல் மேட்ச் வெறித்தனமாக இருக்கும். தமிழ்நாடு விசஸ் கேரளா, கன்னியாகுமரி கேஎல்எம் பாய்ஸ் விசஸ் கேரளாவோட பெஸ்ட் டீமான ஆசஸ் அந்த மேட்ச்சு, செமிஃபைனல் மேட்ச் நல்லா இருக்குங்க. வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த இதை வந்து வெப் ஸ்ட்ரீம்னு ஒரு யூடியூப் சேனலில் வந்து லைவ் போடுறாங்க. அவங்களே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட அண்ணா தான். ஓகே, லவ் யூ ஆளுங்க. மேலே கம்பியிலாம் யார் இன்னும் வீடியோ எடுக்கிறேன். இன்ட்ரோ வீடியோ மாதிரி இந்த வீடியோ வரும். ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் கேஎல்எம் பாய்ஸ் விசஸ் ஆசஸ் சிட்டி பாய்ஸ் மேட்ச் வந்து வெயிட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச் 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணோம். மேட்ச் கண்டிப்பாக நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல். கேஎல்எம் பாய்ஸ் வந்து ஃபீல்டிங் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மேட்ச் 6 ஓவர் 2 பேட்ஸ்மேன்ஸ் ஆசஸ் சிட்டி பாய்ஸ்க்காக உள்ள வராங்க. மணிஜித், சாம் வெலிஜு. ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச். 4 மത്സരങ്ങൾ മാത്രം ബാക്കിയാകുന്നു. അതിൽ ആദ്യ സെമിഫൈനൽ പോരാട്ടം மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மேட்ச் 6 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணோம். மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கேஎல்எம் பாய்ஸ் டீமுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அபிஜித், ஆசஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் மணிஜித், லெஃப்டிங் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 6 ஓவர் மேட்ச் இது. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் பாலே வெயிட் போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவுன்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் பாஸ் பண்ணாங்கன்னா 55,000 ரூபாய் விளாட்றதுக்கான மேட்ச்சுக்கு போவாங்க. தோத்தாங்கன்னா 5,000 ரூபாய் மேட்ச்சுக்கு போவாங்க. பேக் டு பேக் ஒயிட் போட்டுருக்காரு அபிஜித். பேக் டு பேக் 2 ஒயிட் போட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் டாப்ல சிங்கிள் ரன். ஒரு பாலுக்கு 3 ரன் வந்திருக்கு. செகண்ட் பால் ஃபேஸ் பண்றதுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல சாம் வெலிஜு. நல்ல ஷாட், சிங்கிள் ரன், பேக் டு பேக் சிங்கிள். தேர்ட் பால் அபிட் மணிஜித். அகைன் நல்ல ஷாட், சிங்கிள் ரன், பேக் டு பேக். 2 பேட்ஸ்மேனுமே மொரட்டி பேட்ஸ்மேனுங்க. நல்ல டாப் கிளாஸாக விளாடக்கூடிய பேட்ஸ்மேன் 2 பேருமே. எனக்கு பிடிச்ச டீம்னா நான் ஆசஸ் டீமை சொல்லுவேன். கேரளாவில் நல்லா விளாடுவாங்க எல்லாருமே. ஆசஸ் மட்டும் இல்லை, ஹேட்ரிக் கிங்ஸ்னு ஒரு டீம் உண்டு, அதுவும் நல்லா விளாடுவாங்க. சிங்கிள் ரன், பேக் டு பேக் 4 சிங்கிள். பேக் டு பேக் கண்டினியூஸாக சிங்கிள் ரன் மட்டுமே வந்துட்டு இருக்கு. ஓய்யோ, டாட் பாலுங்க. டாட் பால் போட்டுருக்காரு. லாஸ்ட் 1 பால் ஃபர்ஸ்ட் ஓவரோட. அகைன் கிரேட் ஷாட், சிங்கிள் ரன்ங்க. நல்ல அடி. அவுட் ஓவர்னா கண்டிப்பாக 6 எல்லாம் போகும் இந்த ஷாட்டு. இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவரை நல்லாவே போட்டுருக்கான்னு சொல்லலாம். பவுண்டரிஸ் எதுவுமே கொடுக்காம இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆசஸ் சிட்டி பாய்ஸ் ஒரு ஓவருக்கு 8 ரன் ஆடி இருக்காங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் நல்ல ஒரு பேட்டிங்னு சொல்லலாம். ஸ்ட்ரைட் மட்டும்தான் 6, டாப்பில் சிங்கிள். அதே மாதிரி சைடும் சிங்கிள், பேக்லேயும் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவரை 8 ரனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆசஸ் சிட்டி பாய்ஸ். கேஎல்எம் பாய்ஸ் டீமுக்காக செகண்ட் ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் அபிஸ், ஸ்ட்ரைக்கில் மணிஜித். நல்ல ஸ்டார்டிங்காக குத்தி கொடுத்தாரு, 6 அடிச்சுட்டாரு. வித்து கொடுத்தா ஸ்ட்ரைட்டில் அடிச்சுட்டாரு. 6 6 ரன். Second ball. Again great shot. Back to back 2 6. Back to back 2 6 அடிச்சிட்டாரு மணிஜித். ஓய்யோ, great ball. ஒயிட் கொடுத்திருக்காங்க. Third ball. Again great shot. Single run. Strikeல சாம். Fourth ball face பண்றதுக்கு கிரேட் ஷாட்டுங்க. சிங்கிள் ரன், பேக் டு பேக் 2 6க்கு அப்புறம் 2 சிங்கிள் வந்திருக்கு. லாஸ்ட் 2 பால் செகண்ட் ஓவரோட ஸ்ட்ரைக்கர் மணிஜித். அகைன் கிரேட் ஷாட், முன்ன இறங்கி சிங்கிள் ரன்.
இந்த மேட்ச்சில் எந்த டீம் பாஸ் பண்ணுறாங்களோ 55,000 ரூபாய் 25,000 ரூபாய் மேட்ச்சுக்கு தள்ளப்படுவாங்க. +2 அடிச்சு போட்டுருக்காரு. சிங்கிள் ரன். ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆசஸ் சிட்டி பாய்ஸ் 2 ஓவருக்கு 25 ரன் ஆடி இருக்காங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் மணிஜித்தோட பேட்லேருந்து 2 6 வந்திருக்குங்க. கேஎல்எம் பாய்ஸ் டீமுக்காக 3வது ஓவர் போடுறதுக்கு பெட்டி நியூ பவுலர். ஆசஸ் டீமுக்காக ஸ்ட்ரைக்கில் சாம் வெலிஜு. சிங்கிள் ரன்ங்க. சாமோட பேட்லேருந்து பேக் டு பேக் சிங்கிள் மட்டுமே வந்துட்டு இருக்கு. செகண்ட் பால் அடிச்சு போட்டுருக்காரு. நோ பால் இல்லை, சிங்கிள் ரன். மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் சாம் வெலிஜு. தேர்ட் பால் அடிச்சு போட்டுருக்காரு. நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மணிஜித் வந்துருக்காரு ஸ்ட்ரைக்கில். அடிச்சு விட்டாருங்க லெஃப்ட் சைடு. இதெல்லாம் அவுட்லாம் கண்டிப்பாக தான். இது இப்போ சிங்கிள் ரன் கிடைக்குது. பேக் டு பேக் ஸ்ட்ரைக் மாறிட்டே இருக்கிறாங்க. இப்போ சாம் நிற்கிறாரு. அடிச்சுட்டாருங்க. வித்து கொடுத்தாரு. ஸ்ட்ரைட் 6 போயிட்டு 6 ரன். Again great shot. மேல தூக்கிட்டாங்க. 6 சிங்கிள் ரன். இது வரைக்கும் நிறைய எக்ஸ்ட்ராஸ் வந்துட்டே இருக்கு. கிரேட் பவுலிங். இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆசஸ் சிட்டி பாய்ஸ் 3 ஓவருக்கு 29 ரன் ஆடி இருக்காங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் 3 ஓவருக்கு அதிகமான ஸ்கோரை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பேட்டிங் ஆசஸ் சிட்டி பாய்ஸ் கிட்டே வந்து. இந்த 3 ஓவர் இருக்கு. 4வது ஓவர் போடுறதுக்கு அபிஜித். ஸ்ட்ரைக்கில் சாம். கிரேட் பவுலிங். விழுந்த இடத்துல இருந்து நல்ல குயிக்காக வந்துட்டு ஃபாஸ்டா. டாட் பால். செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டுருக்காரு. கரெக்டாக இல்லை, சிங்கிள் ரன். தேர்ட் பால் அபி டு மணிஜித். 4th ஓவரோட கரெக்டாக பட்டுடுங்க மேலே, சிங்கிள் ரன். 4th பால். ஐயோ, சிக்ஸுங்க. 2வது 6 சாமோட பேட்லேருந்து வந்திருக்கு. லாஸ்ட் 2 பால்ஸ். இது வரைக்கும் நல்லாவே பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு சாம். அகைன் கிரேட் ஷாட். அடிச்சுட்டாருங்க 6. பேக் டு பேக் 6. 4வது ஓவரில் லாஸ்ட் 1 பால் 4வது ஓவரோட நல்ல ஷாட்டுங்க, சிங்கிள் ரன். லாஸ்ட் பால் சிங்கிள் வந்ததால மறுபடியும் 5வது ஓவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சாம் தான் ஸ்ட்ரைக்கில் நிற்பார். இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆசஸ் சிட்டி பாய்ஸ் 4 ஓவருக்கு 55 ரன் ஆடி இருக்காங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் 2 பேட்ஸ்மேனும் சரிசமமாக அடிக்கிறாங்க. இவர் 2 6 அவர் 2 6 அந்த மாதிரி. 5வது ஓவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மறுபடியும் சாம் வெலிஜு தான் வருவார். 5வது ஓவர் போடுறதுக்கு கேஎல்எம் பாய்ஸ் டீமுக்காக நியூ பவுலர் சைன். ஸ்ட்ரைக்கில் சாம். டாட் பால். செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் போட்டுருக்காரு. நல்ல பேட்டிங்க. அந்த வேகத்துக்கு தட்டிட்டாரு, சிங்கிள் ரன். 3வது பால் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மணிஜித். கிரேட் ஷாட். அடிச்சாருங்க, சூப்பராக அடிக்காரு. 6 ரன். 4th பால் குத்தி போட்டாரு, சிங்கிள் ரன் அடிச்சிட்டாரு. அப்புறம் க்ளோஸ் போயிட்டாரு. கிரேட் ஷாட், சிங்கிள் ரன். 5வது ஓவரோட லாஸ்ட் 1 பால். சைன் டு மணிஜித். ஃபுல் டாஸ். ஆனால் அது ஸ்லோயர் பாலுங்க. சிங்கிள் ரன். இதோட 5 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவருக்கு நல்ல ஸ்கோர் அடிச்சுக்கலாம் கேரளா டீம். கேரளா ஆசஸ் டீம் 5 ஓவருக்கு ஆசஸ் சிட்டி பாய்ஸ் 65 ரன் ஆடிருக்காங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் 2 பேட்ஸ்மேனுமே விக்கெட் கொடுக்காம அடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல பேட்டிங் ஆசஸ் சிட்டி பாய்ஸ் கிட்டேருந்து. 5 ஓவருக்கு நல்ல ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. நேற்றுக்கு உள்ள இதுக்கும் இன்னைக்கு உள்ள இதுக்கும் பவுலிங் டிஃப்ரெண்டாக இருக்குது. நேற்றுக்கு நல்லா போட்டாங்க, இன்னைக்கு கொஞ்சம் எல்லாரும் ஒரு ஓவர்லேயே அடி வாங்கியிருக்கு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு உன்னி. ஸ்ட்ரைக்கில் மணிஜித், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நல்ல பவுலிங்க, ஒட்டமலப்பட்டிருக்கு. லெஃப்ட் ஹேண்டுக்கு நல்லாவே போடுவார் உன்னி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு. Strike Sam Veliju. Only to Sam Veliju. The 5 ball remaining in this first innings. Second ball. Correct batsman தெரியல. ஐயோ அடிச்சிட்டாருங்க 6. ஆளாக தட்டி விட்டாரு. ஸ்லோவா அடிச்சிட்டாருங்க சாம் வெலிஜு. பவுலர் அதை அது காட்டுவான்.
தேர்ட் பால் கிரேட் ஷாட் நேருக்கு நேர் 6 ஆர் ரன் பேக் டு பேக் 6 இது வரைக்கும் 20 ரன் தாண்டி போயிருப்பாரு சாம் வெளிஜு. இந்த 3 பால் இருக்கு. நல்ல பவுலிங் உடம்பு ஏத்திரியாரு. டாட் பால் ஃபர்ஸ்ட் ஓவர் அதை ஆரம்பிச்சு எல்லா ஓவர்லையுமே 6 அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆஸ் அ சிட்டி பாய்ஸ் லாஸ்ட் 2 balls நல்ல பவுலிங் அகைன் சாரி சாம் ஒரு விக்கெட்டுங்க லாஸ் ஆகுது. லாஸ்ட் 1 ball கிரேட் ஷாட்டுங்க 6 லாஸ்ட் பால் 6ங்க நிறைய ரன் அடிச்சிட்டாங்க ஆஸ் அ சிட்டி பாய்ஸ். 6 ஓவருக்கு ஆஸ் அ சிட்டி பாய்ஸ் 84 ரன் ஆடிருக்காங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணாங்க லாஸ்ட் ஓவரில். 85 ரன் டார்கெட் கேஎல்எம் ஐஸ் டீமுக்கு. கேஎல்எம் ஐஸ் டீமுக்காக 2 பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறாங்க. ஒரு பேட்ஸ்மேன் ஜோபின், இன்னொரு பேட்ஸ்மேன் சைன். ஆஸ் அ சிட்டி பாய்ஸ் டீமுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ரைக்கில் டான்சிங் ரோஸ் ஜோபின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். கிரேட் ஷாட் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ரன் ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சைன். ஜிதின் டு சைன் டாட் பால் ஒரு ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆஸ் அ சிட்டி பாய்ஸ். தேர்ட் பால் கிரேட் ஷாட் சிங்கிள் ரன். இந்த 3 பால் இருக்கு. ஓய்யோ நல்ல ஃபேஸ் டைமிங்கே கிடைக்கலங்க ஃபுல் டாஸ் ஆயிருந்தாலும். டாட் பால் லாஸ்ட் 2 balls இது வரைக்கும் நல்ல ஃபேஸ்ல போடுறாரு ஜிதின். ஓய்யோ கிரேட் பாலுங்க. ஓய்யோ நல்ல ஃபேஸ் குத்துனதும் கீப்பர் கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி வேகத்துல போடுறாரு ஜிதின். லாஸ்ட் 1 ball ஃபர்ஸ்ட் ஓவரோட கிரேட் ஷாட் சிங்கிள் ரன்னுங்க. இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவருக்கு எதுவுமே பவுண்டரிஸ் எதுவுமே வரல. இதோட ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு ஓவருக்கு கேஎல்எம் பாய்ஸ் 4 ரன் அடிக்கிறாங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ஜிதி 4 ரன்ல போட்டு போயிருக்காரு. வெறித்தனமான பவுலிங். கிரேட் ஷாட் சிக்ஸா பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடிச்சிருக்காரு செகண்ட் ஓவரோட. എന്തെങ്കിലും പ്ലാൻ ഉണ്ടെങ്കിൽ ഇപ്പോൾ നടപ്പിലാക്കുക. കാരണം ജോബിൻ എന്ന ഡ്രൈവർ ഡ്രൈവിംഗ് സീറ്റിലേക്ക് എത്തിക്കഴിഞ്ഞാൽ പിന്നെ സിക്സറിന്റെ ഹോൾസെയിൽ ലീഡറാണ് അദ്ദേഹം. സോ ലിസൺ സ്ട്രൈക്കിലെ ഡാൻസിംഗ് റോസ് ജോബിൻ சிங்கிள் ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் பால் 6 ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சாரு. அடுத்த பால் சிங்கிள் வந்திருக்கு. தேர்ட் பால் கிரேட் ஷாட். ஐயோ சைனோட வைக்கிறீங்க லாஸ் ஆகுது. தெரியலங்க கீப்பர் வந்து க்ளோஸ் நிற்கிறனால நமக்கு வந்து கரெக்டாக எடுக்க முடியல. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜோயல் வராரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஜோயல் கிரேட் ஷாட். ஐயோ நல்ல டேக்கனுங்க. வந்த வேகத்துக்கு ஜோயலும் விக்கெட் ஆகுறாரு. ഒരു ജോലയായി മാറി ആഷസ് ട്രിവാൻഡ്രത്തിന്റെ ഭസ്മീകരിക്കാനുള്ള തന്ത്രപാടില്ല. ബാക്ക് ടു ബാക്ക് 2 വിക്കറ്റ് എടുത്തിരിക്കാரு ആംഗ്രി. ആ ജോലയ്ക്ക് ആംഗ്രി വിഷ്ണു നേടിയ രീതിയിൽ വെള്ളം തുള്ളിച്ചടയ്ക്കുന്നു. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஷால் வந்திருக்காரு. ஆங்க்ரி டு விஷால் சிங்கிள் ரன். இந்த ஓவரில் பவுண்டரிஸும் வரல. அதே மாதிரி 2 விக்கெட் எடுத்துட்டாரு ஆங்க்ரி. ஸ்ட்ரைக்கில் டான்சிங் ரோஸ் ஜோபின் கிரேட் ஷாட். இதுவும் பவுண்டரி இல்லைங்க சிங்கிள் ரன். இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கேஎல்எம் பாய்ஸ் 2 ஓவருக்கு 11 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 3வது ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் அஜித் கண்ணன். நல்ல ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிட்டாரு 6 ஆர் ரன். நல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிட்டாரு. അതിലേക്ക് നാമത്തിലേക്കല്ല ബോളാണ് ലക്ഷ്യം. ബാറ്റിലേക്ക് എടുക്കുക, 6ലേക്ക് കണക്ട് ചെയ്യുക. ഇനി 23ൽ 68 നേടിയെടുക്കുക എന്ന ലക്ഷ്യം മാത്രം. செகண்ட் பால் கிரேட் ஷாட் நேருக்கு நேர் 6ங்க. பேக் டு பேக் 2 6 ஜோபினோட பேட்ல இருந்து. നിങ്ങൾ
சுரஜ விட்டது back to back ரெண்டு six அடிச்சிருக்காரு. അതില്ല ഈ നിമിഷവും നിങ്ങൾക്ക് മേലാധിപത്യം പുലർത്താൻ നിങ്ങളുടെ വിജയം എന്ന മോഹ സ്വപ്നത്തിന് മേൽ വെള്ളിടി പോലെ പതിക്കാൻ കെൽപ്പുള്ള തമിഴ്നാട് ഹീറോദാ ഇവിടെ വീണ്ടും നിലനിൽക്കുന്നു. 10:30-ക്കുള്ള ജനശതാബ്ദിയിൽ ടിക്കറ്റ് എടുത്ത് നിൽക്കുന്നു എന്നൊരു മട്ടും ഭാവമൊന്നുമില്ലാതെ താരം വീണ്ടും ബാറ്റിംഗ് എത്തില്ല. ജോബിൻ Bad ball. അയ്യോ നല്ല ബോളിംഗ്. കഴിഞ്ഞ 2 ബോളുകളിൽ നിന്നും ഡോട്ട് ബോൾ വ്യത്യാസവുമില്ലാതെ മൂന്നാമത്തെ back to back 2 6 அப்புறம் டாட் பால். fourth ball கரெக்ட்டா கனெக்ட் ஆகல. டாட் பால் back to back 2 6 அப்புறம் back to back 2 டாட் பால். ஜாபின் ஸ்டே காணிச்சில்லாத பட்சம் அஞ்சாவது பந்து கிரேட் ஷாட் சிக்ஸ்ங்க. இந்த ஓவர்ல மூணாவது சிக்ஸ் அடிக்கிறாரு ஜோபின். സുഖം നൽകാനുള്ള ജോബിൻ ചെരുപ്പൂരി മാറ്റിയത് താരം കളിച്ച് പഠിച്ചതുമൊക്കെ ചെരുപ്പില്ലാതെ തന്നെയാണ്. ഒടുവിൽ ഈ നിമിഷം വിയർക്കുന്ന നിമിഷം നെഞ്ചിടിപ്പ് കൂട്ടാതെ വിറങ്ങലിക്കാതെ മാറോട് കളിച്ച് പിടിച്ച് വീണ്ടും ജോബിൻ. Again great shot சிக்ஸ்ங்க. இந்த ஓவர்ல மொத்தம் 4 சிக்ஸ் அடிச்சிட்டாரு டான்சிங் ரோஸ் ஜோபின். எல்லாரும் கை தட்டுறாங்க. மூணாவது ஓவர்ல 4 சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஜோபின் டான்சிங் ரோஸ். മനസ്സുകളെ കവർന്നെടുക്കാൻ ജോബിൻ 18 റൺസ്. இதோட 3 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. கேஎல் பாய்ஸ் 3 ஓவருக்கு 35 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 18க்கு இன்னும் 50 ரன் ஆடணும். 4வது ஓவர் போகிறதுக்கு கோகுல் கண்ணன் ஸ்ட்ரைக்கில் V8 சிங்கிள் ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ரன். வேற பேட்டிங் பண்ணியது தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்க. செகண்ட் பால் ഗോകുൽ കണ്ണനെ കുറിച്ച് ഈ ഗോകുൽ കണ്ണൻ എന്ന താരം പ്രകടനം കാഴ്ചവെച്ചത് ഇപ്പോഴും യൂട്യൂബിൽ വൈറലായിക്കൊണ്ടിരിക്കുന്ന വീഡിയോ സെഗ്മെന്റിൽ നിങ്ങൾക്ക് തിരഞ്ഞെടുക്കാം. செகண்ட் பால் டாட் பால் வந்திருக்கு. தேர்ட் பால் ஐயோ பால மாத்துறாரு. இந்த இடத்துல இந்த பந்து மாறுது. பேக் டு பேக் 2 டாட் பால். ബാറ്റ്സ്മാൻമാർ പോക്കറ്റിൽ ടൈഗർ ബാനുമായി വന്ന സംഭവങ്ങളേറെ. ഈ നിമിഷം ജോബിനും യുക്കാലി തൈലം എടുക്കേണ്ടി വരുമോ? இன்னும் 3 பால் இருக்கு 4வது ஓவர்ல. நல்ல bowling டாட் பால் பேக் டு பேக் கண்டினியூவா டாட் பால் போட்டுட்டே இருக்காரு கோகுல் கண்ணன். രാജാവാണ് താരം. പക്ഷേ ഈ നിമിഷം ഒരു തിരിച്ചു മറിച്ചൊരു ட்ராப் பண்ணிருக்காரு அனுபம்சி. பேக் டு பேக் 4 டாட் பாலுங்க. கோகுல் கண்ணன் வந்து இந்த மேட்ச் பிடிக்கிறாருன்னு சொல்லலாம். കത്തി വെച്ച് പൊട്ടിച്ച് വിടുന്നു. ജോബിൻ എന്ന താരം ഇനി എന്തെങ്കിലും ഈ മൈതാനിയിൽ കാഴ്ചവെക്കുന്നു എന്നുണ്ടെങ്കിൽ അനൂപ് MC എന്ന താരത്തിന് നെഞ്ചിടിപ്പ് കൂട്ടിക്കൊണ്ടേയിരിക്കും അവസാന ബോൾ വരെ. 4வது ஓவர் டாட் பால் போட்டுட்டே இருக்கிறாங்க கோகுல் கண்ணன். நல்ல பவுலிங்க. 4வது ஓவர்ல வந்து மொத்தம் 5 டாட் பால் கிட்ட போட்டுருக்காரு. கோகுல் கண்ணன் வேற லெவலுங்க. 4வது ஓவர் வந்து மேடனை போட்டுட்டு போயிட்டாரு. மேடன்ல 1 ரன்ல போட்டுட்டு போயிட்டாரு. 4வது ஓவர் கேம் சேஞ்சரா இருப்பாரா கோகுல் கண்ணன்? 4 ஓவர் முடிச்சிருக்கு. கேஎல் பாய்ஸ் 36 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. 5வது ஓவர் போறதுக்கு ஜிதின் சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்ல ஜோபின் கிரேட் ஷாட் சிங்கிள் ரன். நிறைய ரன் அடிக்கணும். போன ஓவர்ல டாட் பால் போட்டுட்டாங்க. கோகுல் கண்ணன் நல்லாவே போட்டாரு. 1 ரன்ல மட்டுமே போட்டாரு. தேர்ட் பால் ஓய்யோ க்ளீன் போல்டுங்க. விஷாலோட விக்கெட் லாஸ் ஆகுது. ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் அபிஜித். சிங்கிள் ரன். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பேட்டிங்கில் கேரளா லாஸ்ட் 2 balls
ஐயோ நல்ல பேசுங்க I think கரெக்டாக கனெக்ட் ஆகாது. മത്സരത്തിന്റെ സ്വഭാവം മാറുന്നു മറ്റു റോളക്സ് ഒടുവില്ല ഗോകുൽ കണ്ണൻ എന്ന അപകടകാരി പിടിച്ചടക്കുന്നു லாஸ்ட் ஒன் பால் ஓகே நல்ல பேஸ் டாட் பால். இதோட 5 கம்ப்ளீட் ஆகுது. மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசஸ் சிட்டி பாய்ஸ் பக்கமே போயிட்டு പോലും ആകില്ല ഇനി റോളക്സ് ടീമിനെ വിജയിപ്പിക്കാൻ കാരണം நிறைய ரன் அடிக்கணும். லாஸ்ட் ஓவர் 6-46 ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளுங்க பாய்ஸ் 5 ஓவருக்கு கீழே பாய்ஸ் 39 ரன் ஆடி இருந்தாங்க. செகண்ட் பால் நல்ல ஷாட் சிங்கிள் ரன் பேக் டு மேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆசஸ் சிட்டி பாய்ஸ் டீமே வின் பண்ணிட்டாங்க. நிறைய ரன் அடிக்கணும். ஸ்லோயர் பால் டாட் பால் ஃபைனல் போயிட்டாங்க ஆசஸ் சிட்டி பாய்ஸ். நம்ம வந்து தேர்ட் ப்ரைஸுக்கு தள்ளப்பட்டோம். போயிட்டோம். ஆசஸ் சிட்டி பாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் என்ட்ரு ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை நல்ல டேக்கன் அபிஜித்தோட விக்கெட் இங்கே லாஸ் ஆகுது. இந்த மேட்ச்ல வந்து ஆசஸ் சிட்டி பாய்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. நிறைய ரன் அடிக்கணும் நம்ம டீமு. இந்த மேட்ச்ல வந்து ஆசஸ் சிட்டி பாய்ஸ் வின் பண்ணி ஃபைனலுக்கு என்ட்ரு ஆயிட்டாங்க. நம்ம வந்து தேர்ட் ப்ரைஸ் ஆடுறதுக்காக போயிருவோம். இந்த மேட்ச் வந்து ஆசஸ் சிட்டி பாய்ஸ் வின் பண்ணி ஃபைனலுக்கு என்ட்ரு ஆயிட்டாங்க. நம்ம வந்து தேர்ட் ப்ரைஸுக்கு போகிறோம். ஓகே லவ் யூ ஆல். இந்த மேட்ச் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம். இந்த மேட்சோட ஹீரோ நான் யாரை சொல்லுவேன்னா கோகுல் கண்ணன். அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து மணிஜித் அண்டு சாம் வெலிஜு 2 பேர் இருந்தான். ஓகே லவ் யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த மேட்ச்சில் சந்திப்போம்.